அர்ஜுன், உனக்கு சம்மதம் தானே? எனக்கு ஓகேமா. ஆனந்த், அம்மா ஜோசியர் அனுப்பிட்டு வா. சரிம்மா. வாங்க. வரங்கம்மா எல்லாரும் போயிட்டு வாங்க. காலுக்கு இன்னைக்கும் மருந்து போட்டு விடட்டுமா? என் காலுக்கு மருந்து போடுறது இருக்கட்டும். என்னமோ 10 நாள்ல என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னு சொன்ன. இப்ப உன்னை மாலை மரியாதையோட நான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன். பாவம் இல்லையா நீ? போடுற சபதம் எல்லாத்துலயும் தோத்து போனாலும் விடாம சவால் விட்டுட்டே இருக்க. கோவில்லையே உனக்கு புத்தி வரும்னு நினைச்சேன், ஆனா வரலையே. இது பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அர்ஜுன் சார் என்னதான் கட்டிப்பார். அர்ஜுன் சார், நான் சொல்றது சரிதானே? சரிதான். அம்மா, நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு செலிப்ரேஷன் இருக்குமா? என்ன செலிப்ரேஷன் ஆனந்த்? மீனாட்சிக்கு நாளைக்கு பர்த்டே. அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு சர்ப்ரைஸா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கேம்மா. அவ்வளவுதானே ஆனந்த்? மீனாட்சி நல்ல பொண்ணு, கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம்ப்பா. டேய், ஏடா உன் பர்த்டே கொண்டாட மாட்டே, மீனாட்சி பர்த்டே எல்லாம் கொண்டாடுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. என்ன தம்பி, ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு போகுது. அப்படிதான். இனியா நாளைக்கு இந்த பர்த்டே பார்ட்டி நடக்கவே கூடாது. அதோட மட்டும் இல்ல, அந்த மீனாட்சி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. அதுக்கு நீ ஏதாவது பிளான் பண்ணலாம் பாட்டி. கோயில்ல அவ என்ன பார்த்து சிரிச்சால, அவளை மொத்த பேரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிடுறேன். அவளுக்கு நீ வைக்க போற ஆப்புல அவ இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. அந்த ஆனந்த் பைய என் பேத்தி இலக்கியாவ தான் கட்டிக்கணும். அதுக்கு நீ ஏதாவது பண்றேன் பாட்டி, பண்றேன். அண்ணனோட ஹார்ட் ஃப்ரெண்டை தேடுற முயற்சியில எனக்கு நடந்த நல்ல விஷயம் இது மீனாட்சி. மற்றவங்க காதலுக்காக உருகிற நீ, உன் மனசுல உன்னோட காதல் ரொம்பவே அழுத்தமா இருக்கும். உன்கிட்ட எனக்கு பிடிச்சது உன்னோட அழகு மட்டும் இல்ல, உன்னோட குணமும் தான். ஒருத்தங்களுக்கு சொந்தமான ஒன்ன வேற ஒருத்தர் அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்ச பாத்தியா? அந்த எண்ணம். கிரேட் மீனாட்சி, ஐ எம் சோ லக்கி. இத மீனாட்சியோட பர்த்டேக்கு கண்டிப்பா கிஃப்டா கொடுப்பேன். ஆனந்த், ஆனந்த், என்ன என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா நீ? நான் எதையும் மறைக்கலையே. இல்ல, நீங்க எதையோ பாத்துட்டு இருந்தீங்க, என்ன பார்த்த உடனே மறைச்சிட்டீங்க. கேக்குறது நாகரிகம் இல்லதான், ஆனா உங்க முகத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு சின்ன திருட்டுத்தனம் தெரியுது. சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லனா வேண்டாம். அண்ணி, மீனாட்சிக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்கலான்னு இந்த தாஜ்மஹாலை வாங்கியிருக்க அண்ணி. பர்த்டே கிஃப்டா மீனாட்சிக்கா? தாஜ்மஹாலை பிரசன்ட் பண்ண போறீங்க? அப்போ ஒன்னும் ரெண்டுன்னு வச்சுக்கலாமா? அங்க பாரு. ஆல் தி பெஸ்ட் ஆனந்த். ஐயோ, என் குழந்தையார் முகத்துல வெக்கத்தை பாரு. ஆமா அண்ணி, எனக்கு மீனாட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நான் அவளோட இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது. வெரி குட், சூப்பர். அப்புறம் அண்ணி, கலாய்க்காதீங்க அண்ணி. கலாய்க்கல ஆனந்த். இத கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க. மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. சூப்பர். ப்ரப்போஸ் பண்ணியாச்சா இல்ல இனிமேதானா? பர்த்டே செலிப்ரேஷன்ல
இந்த கிஃப்டை கொடுத்துட்டு அவகிட்ட என் காதல சொல்ல போறேன். ஓகே, மீனாட்சியோட மனசுல நீங்க இருக்கீங்களா? ம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனந்த். மீனாட்சிக்கு இது பெரிய கிஃப்ட். அதை விட எந்த இடத்துல அவ சந்தோஷத்தை மிஸ் பண்ணா நான் நினைச்சனோ அதே இடத்துல அந்த சந்தோஷத்தை அடைய போறா. என் குழந்தைனார் மேல இத்தனை நாளா என் வீட்டுக்காரரோட தம்பிங்கிற அன்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அதை தாண்டி ஒரு பெரிய மரியாதையே வருது. கேட்டியா பாட்டி? கேக்குறது என்ன, அதான் நேரா பாத்துக்கிட்டே தானே இருக்கோம். அந்த மீனாட்சி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. கோவில்ல நான் பரிகாரம் பண்றப்போ என்னை பார்த்து நக்கலா வர சிரிச்சிட்டு இருந்தா. வசுந்தரா தான் அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறத கண்டுபிடிச்சதுல இவளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும் பாட்டி. அவ இந்த வீட்டுக்கு வந்தானா நமக்கு ஆபத்து பாட்டி. இரு, மீனாட்சின்னு பேர் வச்சுக்கிட்டா போதுமா? மனசுல பெரிய மீனாட்சி அம்மன் நினப்பு இருக்கட்டும். அங்க என் பேத்தி ஆனந்து ஆனந்துன்னு உருகிக்கிட்டு இருக்கா. இவ குறுக்க போந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. மீனாட்சியை கட்டிக்கிறதுக்கு இந்த ஆனந்து பையனை நான் விடவே மாட்டேன். நாளைக்கு போய் அப்படியே லவ் சொல்ல போறான். லவ் இவன் சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன். நான் பண்றேன். இவங்களை பார்த்தது போதும், வா. மீனாட்சி மாதிரி ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது, அதுவும் உங்களுக்கு ஒய்ஃபா வர்றது ரொம்ப நல்லது ஆனந்த். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. சரி, நான் வரேன். ம். அம்மா, மீனாட்சி நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? சரி சரி, நான் மீனாட்சி கிட்டே கேட்டுக்கிறேன். இந்த டைம் வேற போக மாட்டேங்குது. Seven, 6, 5, 4, 3, 2, 1. Yes! ஐயோ, போனுங்க வச்சேன். ஆனந்த், ஹாப்பி பர்த்டே மீனாட்சி. தேங்க்யூ ஆனந்த். ஃபர்ஸ்ட் ரிங்ல ஃபோன் எடுத்துட்டா? ஃப்ரெண்ட் யார்கிட்ட இருந்தாவது கால் எதிர்பார்த்துட்டு இருந்தியா? ஆமா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனந்தி கூப்பிடுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓ, ஆனந்திக்கு பதிலா ஆனந்த் கால் பண்ணிட்டானா? ஆனந்தி காலை விட ஆனந்த் கால் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எப்படி? ஆனந்த் வேற ஆனந்தி வேற இல்லையா? நைட்டு 12 மணிக்கு எதுக்கு ஆனந்தின்னு டிஸ்கஷன்லாம்? என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருமே எனக்கு நெருக்கமானவங்க தான். நீங்க அதுல கொஞ்சம் ஸ்பெஷல். உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆனந்த்? இது வரைக்கும் என் பர்த்டேக்கு நைட்டு 12 மணிக்கு யாரும் ஃபோன் பண்ணது கிடையாது. தேங்க்யூ. ஆமா, என்னோட பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ எத்தனை மணி எந்த நிமிஷத்துல பிறந்தன உனக்கு தெரியுமா? அம்மா சின்ன வயசுல சொன்னாங்க, மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமை. ராத்திரி 7 மணிக்கு. மதுரையில பிறந்ததுனாலதான் உனக்கு மீனாட்சின்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன அமைதியா இருக்க? இல்ல இல்ல, உங்க கூட பைக்ல வந்தப்போ ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்படியே ரெக்க கட்டி பறந்த மாதிரி இருந்தது. அதே சந்தோஷம், ஏன் அதை விட சந்தோஷம் இப்போ எனக்கு இருக்கு. நிஜமாவ சொல்ற? பொய் சொல்லாத என்கிட்ட. நான் ஏங்க பொய் சொல்ல போறேன்? பொதுவா பொண்ணுங்கனாலே பசங்க கிட்ட பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் பொய் சொல்றேனா? சரி சரி, அதை விடு. இந்த பர்த்டே உனக்கு சிறப்பான பர்த்டேவா அமைய போகுது. ஏன்? 12 மணிக்கு நான் கூப்பிட்டு விஷ் பண்ணிருக்கேன்ல.
சரி 12 மணிக்கு எதுக்கு கூப்பிட்டு விஷ் பண்ணீங்க காலையில விஷ் பண்ணிருக்கலாம்ல. ஏன் ஆனந்தி விஷ மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்றியா? அப்படிலாம் இல்லைங்க. 12 மணிக்கு முழிச்சிருந்து ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்றாங்கன்னா அதுல ஏதாவது முக்கியத்துவம் இருக்கும்ல. கண்டிப்பா சந்தோஷமான முக்கியத்துவம் நிறையவே இருக்கு. பட் அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல தான் சொல்ல முடியும். நீங்க போன்ல சொன்னாலும் நான் சந்தோஷப்படுவேங்க. நோ நோ நோ, அதுல எனக்கு சந்தோஷமே கிடையாது. ஆமா, நாளைக்கு உனக்கு என்ன பிளானு? நாளைக்கு ஆசிரமத்துக்கு போய் குழந்தைங்களோட கேக் வெட்டி கொண்டாடுவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த சந்தோஷமான விஷயத்த இப்ப சொல்லக்கூடாதா? நாளைக்கு தான் சொல்வேன். சரி, நான் போனை வச்சிரவா? உங்க இஷ்டம். என்ன இது, போனை வச்சிரவான்னு கேட்டா உங்க இஷ்டம்னு சொல்ற? அப்போ போனை வச்சிரவா? ஐயோ, நான் உங்க இஷ்டம் தான் சொன்னேன், அதுக்கு வச்சிரணும்னு அர்த்தம் கிடையாது. ஐயோ, நீ பேசுறதே எனக்கு சுத்தமா புரியல. இப்ப போனை வைக்கலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லு. சரி, ஒரு தடவை மறுபடியும் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. இன்னொரு தடவை ஹாப்பி பர்த்டே. இன்னொரு தடவை ஹாப்பி பர்த்டே. ப்ளீஸ் இன்னும் ஒரு தடவை ஹாப்பி பர்த்டே. ரொம்ப கத்திட்டோமோ? நான் அப்புறம் பேசுறேன், அண்ணா வந்துட்டாரு. ஏய், என்ன சத்தம்? அது ஒண்ணு இல்லண்ணே, கனவு ஒண்ணு. வயசு கோளாறு. ஆமாண்ணே. ஏய், ஓ போய் படு. சரிண்ணே. இடியட். ஹாப்பி பர்த்டே மீனாட்சி. மீனாட்சி, கேக்க கட் பண்ணலாமாமா? இல்லம்மா, ஒரு கெஸ்ட் வரணும். யாருமா அது? அண்ணா, ஆனந்த் வரேன்னு சொன்னாரே, மறந்துட்டீங்களா? ஓ, மறந்தே போயிட்டேன். அண்ணா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம் வாங்க சார். சார். வணக்கம். ஹாய். வாங்க. என்ன ஆனந்த், அட்மாஸ்பியர்லாம் டிஃப்ரெண்டா இருக்கா? மீனாட்சிக்கு இங்க செலிப்ரேட் பண்றதுதான் பிடிக்கும். உங்களுக்காக தான் கேக் வெட்டாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காகவா? சாரி, லேட் பண்ணிட்டேனா? குழந்தைங்களாம் வேற வெயிட் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. கேக் கட் கேக் வெட்டிடலாமா? போதுமா? இந்த கட் பண்ணு. அப்பா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. எடுத்துக்கோங்கப்பா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீனாட்சி. ஆனந்த் குடுமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே மீனாட்சி. இங்க வாங்க.
ஹாப்பி வாங்கிக்கம்மா. பர்த்டேக்கா. தேங்க் யூ. கையில வாங்கி இந்தா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்க்கா. தேங்க் யூ. இந்தா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா. தேங்க் யூ. இந்தா. தேங்க்ஸ்க்கா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே நானும் இப்படிதான் என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார், ஆசிரமத்தில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சதும் மீனாட்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. வீட்டுக்கா? எதுக்கு ஆனந்த்? வீட்டில் மீனாட்சிக்காக ஒரு பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறேன். இது மீனாட்சிக்கு தெரிய வேண்டாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஓ சூப்பர் ஆனந்த். கண்டிப்பா ஓகே வந்துடுறோம் சார், தம்பி. ஓகே. மீனாட்சி. மீனாட்சி, இப்போ எல்லாரும் நேரா என் வீட்டுக்கு வரணும். எதுக்கு ஆனந்த்? சும்மாதான். எங்க வீட்டில் எல்லாருக்கும் அறிமுகமாயிட்டீங்க. உன் பர்த்டே அதுவுமா என் அம்மாவை பார்த்தனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி ஆனந்த். மீனாட்சி, ஆ? நீ ஆனந்த் கூட போ. நானும் அப்பாவும் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடும். சரியா? சரிண்ணா. சரி, போயிட்டு வரோம் தம்பி. சரிங்க. வர மீனாட்சி. போலாமா? உட்கார். என்ன பாக்குற? வா. என்ன ஆனந்த், வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு போகணும், தெரியுமா உனக்கு? சரி, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன? இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். வா. வாங்க தம்பி. எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? இவர் பேருக்கே பண்ணிடுங்க. பேர் ராசி சொல்லுங்க. மீனாட்சி. மீனாட்சி. சிம்ம ராசி. சிம்ம ராசி. மக நட்சத்திரம். மக நட்சத்திரம். ஏ ராசி நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 1999 வருஷம் டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராத்திரி 7 மணிக்கு பிறந்திருக்க. அப்போ அதுதானே ராசி நட்சத்திரமோ? நாங்க யாருமே இது உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இந்த காலத்துல இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமே இல்ல. ஐயரே, இத வச்சுக்கோ. ஆமா, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே. வா, சொல்றேன். ஆனந்த், அங்க பாத்தீங்களா? அந்த அம்மா நம்மள பாத்துக்கிட்டே போறாங்க. ஏன்னு சொல்லுங்க? ஏன்? அவங்க மனசுக்குள்ள இந்த பொண்ணு தாங்கி தாங்கி நடந்துகிட்டே இப்படி ஒருத்தர் கூட போதேன்னு நினைச்சிட்டு போறாங்க. சரி, பாத்துட்டு போகட்டும். அதுல என்ன இருக்கு? சரி, நீ காதலை பத்தி என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல ஆனந்த். காதல் புனிதமானது, அவ்வளவுதான். இது வரைக்கும் யாராவது உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா? பல்ல உடைச்சிருவேன். என்ன விளையாடுறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? என்ன பல்ல உடைச்சிருங்கறா? இவகிட்ட எப்படி லவ் சொல்றது? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா. என்னங்க, அப்செட் ஆயிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? அட போவியா? என்ன போய் யார் லவ் பண்ண போறா? சரி, ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா அவகிட்ட எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்காத. ஆமா, இப்ப என்ன கேட்ட? சப்போஸ் நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு தெரியணும், அதானே கேட்ட? அதாங்க கேட்டேன்.
I love you, Meenakshi.